வணக்கம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். சின்ன வயசிலேயே சில தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்து விடுகிறார்கள் இளைஞர்கள். அதுக்கப்புறம் திருமண வயசு வரும்போது அவர்களுக்கு அவர்களுடைய வீக்னஸ் தெரிய ஆரம்பிக்குதுங்க. அது ஆண்மை குறைவு என்பது அவர்கள் அப்போ அறிகிறார்கள். அந்த மாதிரி தெரிஞ்சு கொள்ளும்போது மிகவும் வேதனைப்பட்டு யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். வேதனைப்பட்ட மனசு இது யாரிடமும் சொன்னால் நம்மளை ஒரு தப்பாக எடை போட்டுருவாங்களேன்னு அவங்க மறைச்சிடுறாங்க. அந்த மாதிரி உள்ள இளைஞர்கள் இனிமேல் கவலையே பட வேணாம். எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆலோசனை பண்ணுங்கள். ஆண்மை குறைவாக இருந்தாலும் சுத்தமாக எழுச்சியே இல்லை, உணர்ச்சியே இல்லை. சின்ன வயசில் சுயன்ப பழக்கத்தினால மறத்து போன ஆண் உறுப்பு, அதாவது சுத்தமாக மறத்து போயிடும். சுத்தமாக எழுச்சி இருக்காது, உணர்வும் இருக்காது. முன்னாடி மனசில் ஒரு பெண்ணை நினச்சாலோ அல்லது ஆபாச காட்சி பார்த்தாலோ உணர்ச்சி ததும்பி எழும். ஆனால் இப்போ அது நடக்கலை. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க கவலையே பட வேணாம். சரி, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு சார், ஆனால் என் மனைவியை திருப்திப்படுத்த முடியலை. எப்படி திருப்திப்படுத்த முடியும்? சின்ன வயசுலேயே உயிரணுக்களை இழந்துட்டீங்க, திருப்திப்பட முடியலை. குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அல்லது ஒரே ஒரு குழந்தை தான் கிடைச்சிச்சு, அடுத்த குழந்தைக்கு எந்த ஒரு வழிவகையும் இல்லாமல் போகிறது என்றாலும், அல்லது மனைவியை நெருங்கி பழகும்போதே ஆண் உறுப்பு விரைப்பு இல்லாமல் சுருங்கி போய்விடுகிறது, அல்லது விரைப்போடு இருக்கு மனைவியோட சேரும்போது சுருங்கி விடுகிறது. இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனை வருதுங்க. சுத்தமாக உணர்ச்சி இல்லை, சித்தப்பாம்பு மேலே கிடைக்குதுங்க. அப்படின்னா எந்த கவலையும் வேணாம், மீண்டும் மறுவாழ்வு பெறலாம். என்கிட்ட காமா 64 என்ற லேகியம் இருக்குதுங்க. அது தினம் 5 கிராம் சாப்பிட்லாம். பத்தியம் தேவையில்லை, சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. நீங்கள் சாப்பிட உணர்ச்சி நரம்புகள் அனைத்துமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மறுபடியும் வாலிப வயதில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கலாம். அதுபோக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ரொம்ப வருடமாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைங்க, கிடைக்காதுன்னு டாக்டர்கள் கை விட்டுட்டாங்க. செமன் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாச்சு, கவுன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் இந்த காமா 64 என்ற லேகியம் உங்கள் உயிரணுக்களை அதிகப்படுத்தி குழந்தை பாக்கியம் கிடைக்க வழிவகை செய்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேருக்கு 99.9% ரிசல்ட் இருக்குங்க. 100க்கு 100% ரிசல்ட் இருக்குது. அடித்து சொல்லுவேன், நீங்கள் இந்த மருந்தை சாப்பிடுங்க. லேகியமாக வருது. சுகர் உள்ளவங்களுக்கு பொடியாக இருக்குது, கேப்சூலாக இருக்குங்க. எந்த கவலையும் வேணாம், குழந்தை பாக்கியம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக சிலருக்கு லேட் திருமணம் ஆகுது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இன்னும் ஒரு சில லேகியங்கள் இருக்குங்க. உடம்புல சத்து இல்லை, ரொம்ப மெலிஞ்சு போய் சின்ன வயசில் செஞ்ச தவறுகளால் எலும்பும் தோலுமாக இருப்பாங்க, சதைப்பற்று இருக்காது. அவங்களுக்கு லேகியம் இருக்குது. நல்ல ஆண்மை எழுச்சியுடன் நல்ல உடல் வாகுவுடன் திகழ்வதற்கு அருமையான லேகியங்கள் எங்ககிட்ட இருக்குங்க. இது 108 மூலிகை லேகியம். இந்த லேகியம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டால இளம் வயதில் அவர் எவ்வாறு இருந்தாரோ அதே மாதிரி திரும்ப அவர் மறுவாழ்வு பெறுவார். நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். அதற்கான மருந்து உங்களுக்கு வாங்கக்கூடிய தகுதி அளவில் என்ன விலையில் நான் கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். அடுத்து என்னுடைய வீடியோவை பார்த்து லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக என் வீடியோ பார்க்கலாம்.